இந்த வருஷம் இஃப்தாருக்கு ஹெல்தியான ட்ரிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ரொம்பவே ஹெல்தியான பாதாம் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் இப்போ 1 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா அண்ட் 1/4 கப் அளவுக்கு வால்நட் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக முந்திரி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். அண்ட் ஏலக்காய் வந்து நம்ம வறுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த சீனியோட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க. ஏலக்காவை சீனியோட சேர்த்து அரைக்கும் போது அது நல்லாவே பவுடராகி வந்துடும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிருச்சு. இந்த பவுடர் வச்சு பண்ணக்கூடிய ட்ரிங்கை கூலாக இல்லை சூடாக எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரம்லான் மாதத்துக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்டேன். லிங்க் டேக் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணிக்கோங்க.